ஹாய், இப்போ வேவ்ஸ் அந்த சாப்டரில் ஆர்கன் பைப் அப்படி ஒரு டாப்பிக்ல தான் சம் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் as well as ஓப்பன் ஆர்கன் பைப் ரெண்டோட கான்செப்டையும் merge பண்ணின ஒரு சம் தான். சம் என்ன? Find the ratio of length of closed organ pipe to that of an open pipe that the second overtone of the former is in unison with the fourth overtone of the later. அதாவது க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் ஓப்பன் ஆர்கன் பைப்னு ரெண்டு பைப் இருக்குது. அதோட லென்த்தோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. அண்ட் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷனா? செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் த ஃபார்மர்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் அதானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் தட் இஸ் இன் யூனிசன்னா நத்திங். அதாவது அந்த க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்போட செகண்ட் ஓவர்டோன் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அதுவும் இந்த ஃபோர்த் ஓவர்டோன் ஆஃப் த ஓப்பன் ஆர்கன் பைப் இருக்குல்ல, அதோட ஃப்ரீக்வன்சியும் சிமிலர். அதாவது இந்த மியூசிஷியன்ஸ்லாம் அந்த யூனிசன் ஆக்டேவ் நம்ம ஆல்ரெடி ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. அதாவது நமக்கு தேவை வந்து லென்த் ஆஃப் க்ளோஸ்ட் டிவைடட் பை லென்த் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். ஓகே, எனக்கு தெரிஞ்சது என்ன? க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா ஃப்ரீக்வன்சி வில் பி ஈக்குவல் டு 2n-1 வெலாசிட்டி டிவைடட் பை 4 times ஆஃப் லென்த் ஆஃப் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப். அண்ட் இந்த இடத்துல என்னன்றது உங்களுக்கு நல்லது தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஓவர்டோன் என்ன, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன, nth ஓவர்டோனுக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் போகணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எந்த சம்மாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சிமிலர்லி ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு ஃப்ரீக்வன்சி என்னென்னா 2nv/4l. அதை தான் நம்ம ஃபர்தராக nv/2l அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் ஃபார்மர், அதாவது செகண்ட் ஓவர்டோன் அப்படின்னா நம்ம நம்பர் வந்து n வந்து 3ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அது வந்து 1. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓவர்டோன் அது வந்து 2. அது மாதிரி செகண்ட் ஓவர்டோன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 3ன்னு எடுத்துக்கணும். அப்போ பாருங்கள், 2 × 3 - 1 வெலாசிட்டி, அதாவது ஜஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் தான், டிவைடட் பை 4 times ஆஃப் லென்த் ஆஃப் க்ளோஸ்ட், which will be equal to fourth overtone of later, அதாவது ஓப்பன். அந்த இடத்துல ஃபோர்த்னா இந்த இடத்துல n வந்து நம்ம 5 எடுத்துக்கணும். சிமிலர்லி nth ஓவர்டோன்னா நீங்கள் அந்த இடத்துல நம்பர் வந்து n+1 எடுத்துக்கணும். ஓகே, 5v/2l. இது வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 6 - 1 5. ஸோ 5 ஓப்பன். ஓகே, 5v/4lc which will be equal to 5v/2l0. ஸோ 5v கேன்சல் ஆயிரும். நமக்கு lc/l0 தான் வேணும். ஸோ இந்த எல்சி இந்த சைடு கொண்டு போயிடுறேன், இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 வந்து அந்த சைடு நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். அதாவது 2/4 will be equal to lc/l0. ஸோ அந்த கன்வர்ஷன் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 எனக்கு வந்து ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஜஸ்ட் அந்த கொஷின்ஸ் மட்டும் அந்த வேர்டிங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம் நமக்கு படிக்கும்போது. மற்றபடி ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன்ஸோட மேட்சாக இருந்தால் யூ கேன் ஷேட். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.